உறைவிடங்கள் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி 4.36 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம் மற்றும் பூங்கா, 91.36 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தணிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். இந்த நிகழ்வுல யாரெல்லாம் முதலமைச்சரோடு இருக்காங்க, முழு விவரம்? வணக்கம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4.36 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட ஜெனரல் குமரமங்கலம் குளம் மற்றும் பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர்கள் கே.ஏ. நேரு, சேகர்பாபு, பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் ஆணையாளர் குமரகுர்பன், அதே போல துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வு இருக்கின்றனர். இந்த பூங்காவை திறந்து வைத்து தற்பொழுது இந்த குளத்தை திறந்து வைத்து பூங்காவில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். காலை முதலே கொளத்தூர்ல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 4.36 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமரமங்கலம் குளம் மற்றும் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அந்த பூங்கா இருக்கக்கூடிய பகுதிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். முன்னதாக அனிதா அச்சுவத் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் அந்த அகாடமியில் பயிற்சி பெற்ற தையல் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புனரமைக்கப்பட்ட ஜெனரல் குமரமங்கலம் குளம் மற்றும் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.